வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்தெல்லாம் சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா, பத்திரிகையாளர் மில்டன் அவர்கள் போட்ட ஒரு பதிவு ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்தது. அதாவது தாவேகா கட்சி சார்பாக விஜயோடைய மாநாடுக்கு அப்புறம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. ஒரு சர்வே பண்ணாங்க. அதுலயும் குறிப்பா 18ல இருந்து 45 வயதுக்குள் இருக்கக்கூடிய மக்கள் அத 4 ஜோனா பிரிச்சுட்டு வெவ்வேறு கேட்டகரிஸ்ல பார்த்திருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல், ஜெண்டர் வைஸ், அதே மாதிரி ரூரல், அர்பன், அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை வச்சு, அப்புறம் அவங்க எந்த வகுப்பை சேர்ந்தவர்கள், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இப்படி வகுப்பு வாரியாக இந்த மாதிரி நிறைய ஒரு கேட்டகரிஸை வச்சு எந்த அளவுக்கு விஜய்க்கு வரவேற்பு இருக்கு அப்படிங்கறத அவங்க சர்வே பண்ணியிருக்கிறாங்க. இந்த சர்வேல கிட்டத்தட்ட 6% வாக்குகள் விஜய்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் ஆண்களை விட இளம் பெண்கள் உடைய வாக்கு கிட்டத்தட்ட ஒரு 0.5% ஏதோ அதிகமா வருது அப்படிங்கிற ஒரு சர்வே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. வெறும் 6% நம்ம என்னமோ நினைச்சு நம்ம களத்துக்கு வந்தோம். அரசியலுக்கு வரும்பொழுதே முதல் மாநாட்டிலே நாங்க தனி பெரும்பான்மையோட ஜெயிப்போம். வேணும்னா எங்களோட கூட்டணிக்கு யாராவது வருவீங்கன்னா உங்களுக்கு ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்குன்னு ஏதோ நாங்க பார்த்து கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு பேசின விஜய்க்கு இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ குட் ஸ்டார்ட் அப்படின்னு தான் நாம சொல்லணும். இன்னும் களத்துல இறங்கி தீவிரமா வேலை செய்யாத ஒரு கட்சி, அவங்க ஒரே ஒரு மாநாடுக்கு அப்புறம் தனி மனிதர் விஜய் அப்படிங்கிறவருக்கு இருக்கக்கூடிய ஒரு புல் வச்சு இந்த அளவுக்கு ஒரு 6% வாக்கு அவருக்கு வருது அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனா வெறும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே இருந்துட முடியாது. இன்னும் எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கு. அப்ப இந்த 6 எப்படி ஒரு 10 இல்ல 15 ஆக்குறது அப்படிங்கறத நோக்கி களத்துல இறங்கி தாவேக்கா வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஆனா அத அவங்க செய்யறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ராஜா எவ்வழியோ பிரஜை எவ்வழி அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவர் எவ்வழியோ தொண்டர்களும் அதே வழியில தானே இருப்பாங்க. தலைவர் அவருடைய பனையூர் வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டேங்கிறாரு. இன்னமும் அவர் நடிகர், ஆக்டர் மோட்லயே, இன்னும் ஷூட்டிங் மோட்லயே தான் இருந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒரு தலைவரா கட்சி ஆரம்பிச்சாரு. பிப்ரவரி மாசம் அனௌன்ஸ் பண்ணாரு. அக்டோபர் மாசம் மாநாடு நடந்துச்சு. அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் இப்ப 2 மாசம் ஆக போகுது. இந்த 2 மாசத்துல எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது. உண்மையிலேயே விஜய் ஆக்டிவா களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. நீங்களே யோசிச்சுட்டு பாருங்க. இந்த 2 மாசத்துல எவ்வளவு விஷயங்கள் வந்தது. ஒண்ணு, பெரியார தன்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி பெருசா பேனர் எல்லாம் வச்சாரு மாநாட்டுல. ஆனா இப்போ வைக்கமுடைய சென்டினரி செலிப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய நிறைவு விழா நடந்தது. அப்போ விஜய் தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு ட்வீட்டோ இல்ல எந்த விதமான ஒரு அறிக்கையோ இல்ல ரியாக்ஷனோ எதுவுமே இல்ல. சரி, அம்பேத்கர் உங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றீங்க. கான்ஸ்டிடியூஷன் டே நவம்பர் 26ஆம் தேதி வந்தது. அன்னைக்கு விஜய் கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு அறிக்கையோ இல்ல ஒரு ட்வீட்டோ, ஏதோ குறைஞ்சபட்சம் ஒரு ட்வீட், அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு வழங்கியவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கரை எங்களுடைய கொள்கை தலைவரா நாங்க ஏற்றுட்டு இருக்கோம். இந்த நாள்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு தாவேகா சார்பாக எங்களுடைய மரியாதையை, எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இல்ல, எதுவுமே சொல்லல. டிசம்பர் 6ஆம் தேதி முக்கியமான ஒரு நாள், அண்ணல் அம்பேத்கருடைய டெத் அனிவர்சரி. அது மட்டும் இல்லாம பாப்ரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட ஒரு நாள். தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அன்னைக்காவது அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு ஏதாவது ஒரு மரியாதை செஞ்சிருக்கலாம். ஆனா அதுவும் செய்யல. சாயங்காலம் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு மேடையில கிட்டத்தட்ட ஒரு இசை வெளியீட்டு விழாவோ இல்ல ஒரு படத்துடைய ப்ரோமோ மாதிரியோ தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கறத பார்த்தோம். அந்த நிகழ்ச்சியிலுமே அம்பேத்கர் பற்றிய புத்தகம், அம்பேத்கர் பற்றி பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. ஒரு நாள் போதாது அம்பேத்கரை பத்தி பேச. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. வெவ்வேறு துறைகள்ல எப்படி அவர் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்காரு அப்படின்னு மணிக்கணக்க பேசலாம். அட்லீஸ்ட் அந்த புத்தகத்துல பல்வேறு ஆத்தர்ஸ் நிறைய விஷயங்களை எழுதி இருக்கிறாங்க. என்னென்ன வகையில அவங்க என்னென்ன பார்வையோட அம்பேத்கர் அணுகி இருக்கிறாங்க அப்படிங்கறது ஓவர்வியூவா வச்சு அதை பத்தியாவது பேசியிருக்கலாம். ஆனா புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல புக்கை தவிர மத்தது எல்லாத்தையும் பத்தி பேசினாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். இதற்கிடையில எத்தனையோ சம்பவங்கள், கள்ளக்குறிச்சி சம்பவங்கள் நடந்தது. சாம்சங் தொழிலாளர்களுடைய போராட்டம் நடந்தது. மழையில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, எவ்வளவு இடத்துல வீடுகள் இழிஞ்சு விழுந்தது, எத்தனை பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் வீடு வாசல் உடைமை எல்லாத்தையும் இழந்து நிக்கிறாங்க. திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு குடும்பமே மணல்ல மூழ்கி செத்து போயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் இவங்க மேடையா ஏறி பேசுறாங்கல்ல, வெறும் 4 படம் நடிச்சவர் துணை முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு அந்த துணை முதலமைச்சர் களத்துல தொடர்ந்து 10 நாள் வேலை செஞ்சிருக்கிறார். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க?
பனையூர் வீட்டை விட்டு வெளியிலேயே வரல. நிவாரண தொகையை யார் வேணாலும் பனையூருக்கு வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றீங்க. இல்ல குறைஞ்சபட்சம் நீங்க எல்லா இடத்துக்கும் போக வேண்டாம். அந்த திருவண்ணாமலையில இறந்து போன அந்த குடும்பம் இருக்குல்ல, 5 குழந்தைங்க 2 பெரியவங்க இறந்து போயிருக்காங்களே, அவங்களையாவது நீங்க நேரடியா போய் சந்திச்சிருக்கலாமே. யாரு தடுக்கிறவங்கள? கேட்டா கூட்ட நெரிசல் ஆயிடும், பிரச்சனை ஆயிடும், அதனால நான் போகல. இதத்தான் சொல்றோம். இன்னமும் நீங்க ஆக்டர் மோட்ல இருக்கிறீங்க. இன்னமும் சுத்தி ஒரு 4 பவுன்சர்ஸ் வச்சுக்கிட்டு உங்களுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்றீங்க. இப்படி ஆக்டர் மோட்ல இருந்தீங்கன்னா என்னைக்குமே நீங்க தலைவர் மோடுக்கு வர முடியாது. சிவாஜியில ஆரம்பிச்சு இன்னைக்கு சரத்குமார் வரைக்கும் எத்தனையோ பேர் அரசியல் கட்சிகள் தொடங்கினாங்க. ஆனா ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ, ஒரு என்டிஆர் மாதிரியோ, இல்ல செல்வி டாக்டர் ஜெயலலிதா மாதிரியோ அவங்களால ஷைன் பண்ண முடிஞ்சதா? அப்ப அதுக்கு என்ன காரணம்? உங்களை விட பல மடங்கு பாப்புலாரிட்டி இருந்தது. மக்கள் திலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எம்ஜிஆர. ஏன் மக்கள் திலகம்னு கூப்பிட்டாங்க? மக்களோட மக்களா நின்னாரு. அவர் தன்னை நான் ஒரு சூப்பர் ஸ்டார், நான் ஒரு பெரிய நடிகன், நான் இறங்கி நடக்க மாட்டேன், மழையிலயும் வெயிலையும் நான் போக மாட்டேன், மக்களுக்கு பிரச்சனைனா அங்க போய் நான் நிக்க மாட்டேன், நான் ராமாபுரத்துக்குள்ளேயே ஒழிச்சுப்பேன், யார் வேணும்னாலும் ராமாபுரத்துக்கு வரட்டும், என்ன சந்திச்சுட்டு போட்டோம் அப்படின்னு இருந்தாரு. நடிக்கும் போது நடிகன், களத்துல இறங்கி வேலை செஞ்சானா அவர் ஒரு தொண்டனா இருந்தார் முதல்ல. அப்படிப்பட்ட ஒரு சின்சியரான தொண்டனை தலைவனா மாத்தினது அந்த மக்கள். இங்கேயும் நீங்க சூப்பர் ஸ்டார் ஆக்டர் அப்படிங்கிற மோட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா எப்போ நீங்க மக்கள் தொண்டனா மாற போறீங்க? அதுக்கப்புறம் தானே தலைவர். மக்களுடைய பிரச்சனைகள் எத்தனையோ பிரச்சனை. நேத்து 2 நாளா பத்தி எரியுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இதை எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. மாநில உரிமைகள் பறி போயிடும், மாநில நலன் பத்தி இந்த ஒன்றிய அரசு கவலைப்பட மாட்டேங்குது, மாநில பிரச்சனைகள் முக்கியத்துவம் பெறாது, இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே விரோதமானது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பாஜக அரசு செயல்படுத்த முயற்சி பண்ணுது. இதை வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை 2 நாளா பத்தி எரியுது. ஏதாவது ஒரு அறிக்கை வந்திருக்கா? அப்புறம் இங்க என்னதான் மக்களுக்காக பேச போறீங்க? மக்கள் பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க, மக்களை நீங்க நேர்ல சந்திக்க மாட்டீங்க. அப்படியே உங்க நிர்வாகிகளே உங்களை சந்திக்கணும்னா அவங்களுக்கே முடிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இன்அக்சசிபிளா இருக்கீங்க. இன்னைக்கு திமுகவிலயோ அதிமுகவிலோ இருக்கிறவங்க கட்சி தலைவரை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஆக்சசிபிளா இருக்கிறாங்கல்ல, அந்த ஆக்சசிபிலிட்டி உங்க கட்சியில இருக்கா? உங்க நிர்வாகிகளுக்கே உங்ககிட்ட ஆக்சஸ் இல்லைன்னா அப்புறம் மக்கள் கிட்ட எப்படி நீங்க போய் சேர முடியும்? மழை வெள்ளத்துல அவ்வளவு பேர் தத்தளிச்சிருக்காங்க, அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு கடலூர் போக முடியல, விழுப்புரத்துக்கு போக முடியல, அட்லீஸ்ட் திருவண்ணாமலைக்காவது போயிருக்கலாம், அதுவும் முடியல. ஆனா சார்ட்டர்ட் பிளைட் எடுத்துட்டு கோவா போறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. நீங்க யாரோட போனீங்க அதுங்கிறது எங்களுக்கு முக்கியமே கிடையாது. அதை நாங்க விமர்சனமும் பண்ண மாட்டோம், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனா உங்க தொண்டர்கள் சமூக வலைதளங்களை குதிக்கிறாங்களே. அவர் கோவாக்கு போனாரு, என்ன அதுல என்ன? அந்த நடிகையோட போனா என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை இழுக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்களே. ஒரு விஷயம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. என்னைக்கு நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களோ அப்பவே தனி வாழ்க்கைன்னு ஒண்ணு காணாம போயிரும். ஸ்பாட்லைட், வெளிச்சம், எதிர்பார்ப்பு எல்லாமே உங்க மேல இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் விமர்சிப்பார்கள். இதத்தான் விமர்சிக்கணும், இதை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. அந்த உரிமையெல்லாம் விட்டுட்டு தான் நீங்க பொது வாழ்க்கைக்கு வரீங்க. எம்ஜிஆர் மீது வராத விமர்சனமா, கலைஞர் மீது வராத விமர்சனமா, டாக்டர் ஜெயலலிதா மீது வராத விமர்சனமா, எத்தனையோ உங்களை பர்சனலா டார்கெட் பண்ணி அசிங்கப்படுத்திருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க, விமர்சனம் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்க ஒரு சிறந்த தலைவரா நிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க மக்களோட மக்களா இருந்தாங்க. மக்களோட பல்ஸ் என்ன, மக்களோட உணர்வு என்ன அப்படிங்கறத அவங்களால உணர முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு கனெக்ட் இருந்தது. உங்ககிட்ட அந்த கனெக்டே இல்லையே. அந்த கனெக்ட் இல்லைன்னா இந்த 6% இன்னும் தேஞ்சு 3%, 2% ஆகுமே தவிர என்னைக்குமே ஏறாது. இதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் விஜய் உணர்றாரோ அவ்வளவு சீக்கிரம் அவருக்கு நல்லது. ஏன்னா 1.5 வருஷம் இருக்கு அப்படிங்கிற கான்பிடன்ஸ்ல நான் அடுத்த படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வருவேன் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா
இந்த ரேஸ்ல நீங்க நிச்சயம் தோத்து போயிருவீங்க. இறங்கி ஓடணும். அப்பதான் ரேஸ்ல ஜெயிக்க முடியும். நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லயே நின்னுப்பேன். ரேஸ் முடியும் பொழுது கரெக்டா பினிஷிங் லைன்ல வந்து ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரேஸ்ல ஓடாமையே தோத்து போயிருவீங்க.